வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக மொரிசியஸ் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். செங்கல்பட்டில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு அரசு திட்ட பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் சேகர் பாபு. தமிழ்நாட்டிற்கு இருமுறை வந்தபோது துறை சார்ந்த அமைச்சர்களை தன்னை சந்திக்கவில்லை. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றச்சாட்டு. தென்னாப்பிரிக்காவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு, 45 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மொரிசியஸ் ஒரு நெருங்கிய கடல்சார் அண்டை நாடு என்றும் ஒரு முக்கிய இந்திய பெருங்கடல் கூட்டாளி என்றும் 2 நாள் பயணமாக மொரிசியஸ் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக மொரிசியஸ் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இன்று முதல் 2 நாள் பயணமாக மொரிசியஸ் செல்கிறேன் என்றும் அங்கு அவர்களின் 57வது தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறேன் என்றும் எனது நண்பரும் பிரதமருமான டாக்டர் ரவிச்சந்திரன் ராம்கோலமை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் எனவும் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினருடன் உரையாடவும் ஆவலாக உள்ளேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் மொரிசியஸ் ஒரு நெருங்கிய கடல்சார் அண்டை நாடு எனவும் ஒரு முக்கிய இந்திய பெருங்கடல் கூட்டாளி எனவும் நாம் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் ஆழமான வேரூன்றிய கலாச்சார உறவுகளால் இணைக்கப்பட்டுள்ளோம் எனவும் எனது வருகை நமது நட்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் எனவும் இந்தியா மொரிசியஸ் உறவுகளில் ஒரு பிரகாசமான அத்தியாயத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ரூபாய் 1285 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஏற்கனவே முடிவுற்ற திட்டங்களையும் திறந்து வைத்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது இயற்கை வளம், கலை பெருமை, தொழில் வளர்ச்சி என சிறந்து விளங்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு விழாவை பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்துள்ள அமைச்சர் தாமு அன்பரசனை மனதார பாராட்டுகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் கழக ஆட்சியில் செங்கல்பட்டு மாவட்ட தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது எனவும் திமுக ஆட்சி காலத்தில் மகேந்திரா, விப்ரோ, BMW, பி எலக்ட்ரானிக்ஸ், பாக்ஸ்கான், லெல், சாம்சங், இன்ஃபோசிக்ஸ், டிவிஎஸ், சிமெண்ட்ஸ், நிதான், போர்ட், அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது எனவும் திமுக ஆட்சி காலத்தில் மகேந்திரா, விப்ரோ, BMW, பி எலக்ட்ரானிக்ஸ், பாஸ்கான், டெல், சாம்சங், இன்ஃபோசிக்ஸ், டிவிஎஸ், சிமெண்ட்ஸ், நிதான், போர்ட், அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் பல்லாவரத்தில் தமிழ்நாடு டாடா பார்மா சூட்டிக்கல் தொழிற்சாலையும், மறைமலை நகரில் மெட்ராஸ் மெட்னிக்கல் மீடியா லிமிட் தொழிற்சாலையும், 532 ஏக்கர் நிலத்தில் MBBL புதுப்பிக்கப்பட்ட நிறுவனமும், திருப்போரூரில் 500 ஏக்கர் பரப்பளவில் எந்திரங்கள் மூலம் உப்பு உற்பத்தி தொழிற்சாலையும், ஸ்ரீராம் ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும், சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மகேந்திரா நிறுவனத்தின் சார்பில் எந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை என தமிழ்நாட்டையே வளர்ச்சிக்கான நுழைவாயிலை உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றும் தெரிவித்தார். மேலும் செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் கழக வழக்கறிஞருமான அனிருதன் இன்று காலை வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து கார் மூலம் செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் ராட்டின கிணறு என்ற இடத்தில் திமுகவினர் வழக்கறிஞர் அனிருத்தன் காரை வழிமறித்து காரை சேதப்படுத்தியதோடு அவரையும் தாக்கியுள்ளனர். அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அனிருத்தனை மீட்டு
அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த நிலையில் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் அதிமுக வழக்கறிஞருமான அனிருத்தன் மீது தாக்குதல் நடத்திய போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையினருக்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அனிருத்தன் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய பாஜக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என பேசிவிட்டு பின்பு வருத்தம் தெரிவித்தாலும் பேசியது தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டது என்றும், இந்தியாவிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இவர்கள் கொண்டு வரும் தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்காது என்றும், நம் உரிமைக்கான போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். வெள்ளிவாக்கம் ஏரியில் மக்களின் பொழுதுபோக்குக்காக 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வெள்ளிவாக்கம் சிவசக்தி நகரில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் 53 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வண்ண மீன்கள் வர்த்தக மைய பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார். வெள்ளிவாக்கம் சிவசக்தி நகரில் 1 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கோசாலை அமைப்பதற்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மேயர் பிரியா, வெள்ளிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன், மத்திய வட்டார துணை ஆணையர் பிரவீன்குமார், மண்டல குழு தலைவர் ஜெயின் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமது அமைச்சகங்களின் பணிகள் தொடர்பாக தமிழ்நாட்டிற்கு இருமுறை சென்றபோதும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தம்மை வந்து சந்திக்கவில்லை என்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் வினாக்களுக்கு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பதிலளித்து பேசினார். அப்போது தமது அமைச்சர்களின் பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்த தாம் இருமுறை தமிழ்நாட்டிற்கு சென்றதாகவும், இருமுறை அந்தந்த துறைகள் சார்ந்த மாநில அமைச்சர்கள் தமது ஆய்வு கூட்டத்திற்கு வரவில்லை என்றும் அவரும் குற்றம் சாட்டினார். மாநிலத்திற்கு தேவையான நிதியை வழங்க மத்திய அரசு கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தாம் தலை வணங்குவதாகவும், அனைவரும் இந்திய தாயின் மக்களே என்றும், இதில் ஏற்ற தாழ்வுகளுக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சேவை செய்வோம் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் உறுதியளித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 45 பேரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்கா நகரமான ஜோகன்பர்க்கில் பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது டாம்போ சர்வதேச விமான நிலையம் அருகே திடீரென பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 12 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 45 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை விட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ள மேலும் 2 உடல்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேர்தல் குறித்து தீர்க்கப்படாத சிக்கல்களுக்கான ஆலோசனைகளை தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தெரிவிக்கும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி நிலையில் தீர்க்கப்படாத தேர்தல் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை அரசியல் கட்சிகள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறைகளை சட்டத்திற்குட்பட்டு மேலும் வலுப்படுத்த கட்சி தலைவர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை புனித வின்சென்ட் தே பவுல் சபையும் கோவை அரசு மருத்துவமனையும் இணைந்து நடத்திய முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தவ காலத்தையொட்டி நடைபெற்ற இரத்த தான முகாமை ஆலயத்தின் பங்கு தந்தை பால்ராஜ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அருட் சகோதரிகள் மற்றும் உதவி பங்கு தந்தை சிபு கரோலின், சபை தலைவர் ராஜேஷ், உதவி தலைவர் பிரதாப் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இரத்த தானம் வழங்கிய 100க்கும் மேற்பட்டோருக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர்,
ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. இதேபோல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் இன்று கனமழை பெய்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பெய்வதன் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி, திருச்செந்தூர் ஆகிய கடலோர நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களும் உப்பு உற்பத்தியாளர்களும் கவலையடைந்துள்ளனர். மழையின் காரணமாக வேம்பாறு முதல் பெரிய தாளை வரையிலான கடற்கரை ஊர்களில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. சீர்காழி வட்டாரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில், சட்டநாதபுரம், திருவெண்காடு, கொள்ளிடம், பூம்புகார், திருமுல்லை வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்துள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெற்பயிர் அறுவடைக்கு பின் உளுந்து, பருத்தி ஆகியவை பயிரிட்டுள்ள நிலையில் அவற்றின் வளர்ச்சிக்கு ஏற்பட்டதாக இந்த மழை அமையும் என கருதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் மாசி திருவிழா நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மாசி திருவிழா மார்ச் 3ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திங்களன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவான இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் மத்தியபுரியம்மன், சுவாமி நன்மை தருவார் ஆகியோர் எழுந்தருளினர். ஏராளமானோர் பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த பக்தர்கள் சுவாமியை வரவேற்று வழிபட்டனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் நாளையொட்டி பெண்களுக்கு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் கட்சி அலுவலகத்தில் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் சாமுவேல் ராஜ் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பொதுவழி பாதையை தனியாருக்கு பட்டா போட்டுக் கொடுத்த வட்டாட்சியரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலூரின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள பொதுவழி பாதையில் 2400 சதுர அடி பரப்பிலான நிலத்திற்கு தனியார் ரியல் எஸ்டேட் நடத்தி வரும் ஒருவர் தனது பெயரில் பட்டா பெற்றுள்ளார். இந்த நிலையில் பொது இடத்தை தனியாருக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுத்த வருவாய்த்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பதை எதிர்த்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் திமுகவினர் துண்டுத்தாள்களை வழங்கினர். தமிழ்நாட்டில் 3வது மொழியாக இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்று மத்திய அரசு, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ரயில் நிலையம், அஞ்சலகம் ஆகிய இடங்களில் எழுதப்பட்டுள்ள இந்தி எழுத்துக்களை தார்பூசி அளித்தனர். இந்த நிலையில் இந்தி திணிப்பை எதிர்த்தும் மத்திய அரசை கண்டித்தும் வாசகங்கள் அடங்கிய துண்டு தாள்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை குஷ்பு பேசியுள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே கல்லூரியில் பெண்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆதித்யா L1 மிஷன் திட்ட இயக்குனர் நிகர் சாசி, IPL அதிகாரி ராஜேஸ்வரி, விளையாட்டு வீராங்கனை காஷிமா, நடிகை குஷ்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் குஷ்பு பேசுகையில் பெண்கள் பொருளாதார ரீதியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார்.
அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது என்றும், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசினால் அது திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் குஷ்பு தெரிவித்தார். பெண்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை தைரியமாக வெளியே வந்து பேச வேண்டும் என்றும் குஷ்பு கூறினார். மகளிர் தினத்துக்கு கொடுத்துற மெசேஜ் ஒன்று தான். பெண்கள் வந்து நிச்சயமாக சொந்த காலில் நிற்கணும். பொருளாதார ரீதியாக அவங்க சொந்த காலில் நின்னால் தான், கல்வி இருந்தால் தான் வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து வேல்ஸ் காலேஜில் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஐசி கணேஷ் சார் வந்து நிறைய பெண்களுக்கு அந்த ஊக்குவிச்சுட்டு, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெளியில் வந்தவங்களுக்கும் பணத்தொகையை கொடுத்துட்டு அவங்களை ஊக்க வச்சுட்டு அவங்களால சாதிக்க முடியும் நான் காமிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமாக சொன்னாக்க, காசிமா வந்து ஒரு வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்திலேருந்து அவங்க வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா, இந்த மேடையில் காசிமா கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க தான் ஒரு உண்மையிலே ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் உமன் சொல்லணும். இன்றைக்கி அதுவும் இந்த கல்வி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு வாழ்க்கையில் நம்ம நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் தி ஸ்டேஜ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு யூ காசிமா. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிக்குன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து திமுக அரசு வந்து குறிப்பிட்டு ஒரு காணொலி அதை பற்றி இல்லை, பெண்களுக்கு எதிராக வந்து நீங்கள் இதை தயவு செஞ்சு ஒவ்வொரு மேடையிலையும் ஒன்று சொல்கிற விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் நடக்கும்போது அவங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும். கோவையில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய வட மாநிலங்களைச் சேர்ந்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிறுவனம் அமைந்துள்ளது. இங்கு தொழில்நுட்பவியலாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு நடத்தப்பட்டது. இதில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரிஷிகுமார், ராஜஸ்தானைச் சேர்ந்த லோகேஷ் மீனா, ஹரியானாவைச் சேர்ந்த சுப்ராம் உட்பட வட மாநிலங்களைச் சேர்ந்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத உதவியது யார் என்பது குறித்து இவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மூதாட்டியை காப்பாற்றிய போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பண்ருட்டி 4 மணி சந்திப்பில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தேவநாதன் வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். அப்போது மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸ் வேகமாக வருவது கூட தெரியாமல் சாலையை கடக்க முயன்றதை கவனித்தார். அந்த மூதாட்டியை தன் பக்கம் இழுத்து விபத்தில் சிக்காமல் காப்பாற்றினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தேவநாதனுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கோவை மருதமலையில் வனத்துறையினர் அனுமதியின்றி ட்ரோனை இயக்கியவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான மருதமலையின் முருகன் கோவிலில் ட்ரோன் ஒன்று கோவிலை சுற்றி வட்டம் அடித்தபடி படம் பிடித்துக் கொண்டிருந்தது. அப்பகுதியில் சுற்று காவலில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் இதுகுறித்து வன பாதுகாவலர் சரவணகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக நடந்த விசாரணையில் ட்ரோனை இயக்கியவர் சிவகங்கையைச் சேர்ந்த முகேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த ட்ரோனை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாவட்ட வன அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று வனத்துறை சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி ட்ரோன் இயக்கியதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை ரயில் நிலையத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவரிடம் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இணைந்து ரயில்களிலும் நடைமேடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இதில் ஒடிசா மாநிலம் கட்டாக்கைச் சேர்ந்த கலிந்தி ஸ்வைன் என்பவரிடம் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 18 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போக்குவரத்து வசதி இல்லாததாலும் காய்கறிகள் சரியாக விற்பனையாகாததாலும் வாழப்பாடியில் தற்போதுள்ள உழவர் சந்தையை நகர்ப்புற பகுதிக்கு மாற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் 10,000த்திற்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக உழவர் சந்தை வேண்டுமென பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாழப்பாடி கடலூர் சாலையில் பொதுமக்களுக்கான உழவர் சந்தை திறக்கப்பட்டது. உழவர் சந்தையில் 13 கடைகள் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் விளைந்த காய்களை விவசாயிகள் இங்கு விற்பனை செய்து வந்தனர். ஓராண்டு முடிந்த நிலையில் போதிய வியாபாரம் இல்லாததால் நாள் ஒன்றிற்கு 200 இருந்து
300 ரூபாய்க்கு மட்டுமே காய்கறிகள் விற்கப்படுகிறது என விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் உழவர் சந்தைக்கு வருவதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததே இதற்கு காரணம் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் தற்போதைய இடத்தில் இயங்கி வரும் உழவர் சந்தையை நகர்ப்புற பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கும் அதிகாரிகளுக்கும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழவர் சந்தைகள் சேலம் மாவட்டத்தில் இயங்குகிறது. இதில் நம்ம வாழப்பாடி வட்டாரத்தில் உழவர் சந்தை, வாழப்பாடி உழவர் சந்தை இதில் 16 கடைகள் இருக்குது. 66 விவசாயிகளுக்கு அட்டையை வழங்கியிருக்கிறோம். இன்னும் விவசாயிகள் ஆய்வு செஞ்சு அட்டை வழங்க உள்ளோம். விவசாயிகளும் நுகர்வோரும் கவுன்சிலர்களும் இன்னும் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான இடம் இருக்குது. அது ஒரு 16 கடையை கட்டி நாங்கள் மேலும் இதை விரிவுபடுத்தி விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நன்மை செய்ய அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு பாடுபடுவோம். சார், இங்கே பஸ் ஸ்டாப்னால விவசாயிகளுக்கு பாதிப்பாக இருக்குது, வியாபாரத்துக்கு, பொதுமக்களுக்கு இங்கே வரசு பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் எங்கள் வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் சேலம் அவர்கள் மூலமாகவும் நாங்கள் போக்குவரத்து துறைக்கு இந்த தபால் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல இப்போ டவுன் பஸ் மட்டும் நின்று போகுதுங்க. எல்லா பஸ்ஸும் நின்று போகிறதுக்கும் மக்களுக்கு உரிய நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்குறதுக்கான கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெறப்பட்ட ரூபாய் 5 லட்சத்தை பயனாளிகளுக்கும் கொத்தனாருக்கும் வழங்காமல் ஏமாற்றிய ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கொத்தனார் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த மாவட்டமான வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குளத்தூர் விராலிப்பட்டி காலனியில் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தருவதாக கூறி குளத்தூர் ஊராட்சி செயலாளர் மோகன் என்பவர் கொத்தனாருக்கு ஒப்பந்தம் அளித்த நிலையில் 5 பயனாளிகளுக்கு கொத்தனார் வீடுகள் கட்டியுள்ளார். 80% பணிகள் முடிவடைந்த நிலையில் வீடு கட்டிய பயனாளிகளுக்கும் கொத்தனாருக்கும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெறப்பட்ட ரூபாய் 5 லட்சத்தை வழங்காமல் ஊராட்சி செயலாளர் மோகன் ஏமாற்றியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட கொத்தனார் நடராஜன் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் தாடிக்கம்பு காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். அதில் குளத்தூர் ஊராட்சியில் பல வருடங்களாக ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வரும் மோகன் மற்றும் இருவரும் உறுதுணையாக உள்ள அதிகாரிகளிடம் பணத்தை கேட்டால் மிரட்டுகின்றனர் எனவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் கொத்தனார் நடராஜன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பேர் நாகலட்சுமி, விராலிப்பட்டியில் இருக்கோம். அதாவது வடமருத ஒன்றியத்தில் ஒரு 5 வீடு நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதில் கட்டி கொடுத்ததில் நாங்கள் வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் சார் மூலியமாக. அதில் பணம் எங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் வர வேண்டி இருக்குது. அது பயனாளிங்க எடுத்து கொலை பண்ணிட்டாங்க. நான் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கும் அதிகாரிகளும் எனக்கு தெரியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நாங்கள் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளர்க்கு பிடிஓவும் நாங்கள் வாங்கி தர முடியாது, நீங்கள் எப்படி வாங்கிக்கோங்களோ அப்படி போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பயனாளிகளை கேட்டால் உனக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. அதனால் இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் கடன் வாங்கிட்டு அசிங்கப்பட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. டெய்லியும் வீட்டில் கடன்காரங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இதனால என் பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியாமல், நாங்கள் அசிங்கம் தாங்க மாட்டாமல், கடன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற தவிர ஏறு வேலை தெரியல எங்களுக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கால்நடை மருத்துவமனை எதிரே அரசு பேருந்து சாலையின் சென்டர் மீடியத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கு மேற்பட்ட பயனாளிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூரில் இருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு சென்ற அரசு பேருந்து மதுராந்தகம் கால்நடை மருத்துவமனை எதிரே முன்னால் சென்ற பேருந்தை முந்த முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பேருந்து விபத்துக்குள்ளானதும் பேருந்தின் ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டார். இதனால் பயணிகள் செய்வதறியாது திகைத்தனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் சாலையின் விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 2 நாள் பயணமாக மொரிசியஸ் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி.
செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். செங்கல்பட்டில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு அரசு திட்ட பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் சேகர் பாபு. தமிழ்நாட்டிற்கு இருமுறை வந்தபோது துறை சார்ந்த அமைச்சர்களை தன்னை சந்திக்கவில்லை. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றச்சாட்டு. தென்னாப்பிரிக்காவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு, 45 பேர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.